தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பறந்து கொண்டு மீன் பிடியுங்கள். அதி அற்புதமான ஒரு வார்த்தை. நம்ம சென்னைக்கு செல்கின்றோம். அதாவது விழுப்புரத்துலேருந்து போகும்போது செங்கல்பட்டில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் செங்கல்பட்டு வேலையை முடித்து கொண்டு சென்னை செல்ல வேண்டும். அல்லது சென்னை சென்று விட்டு செங்கல்பட்டு வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் திரும்ப நம்ம சென்னை போய்ட்டு திரும்ப செங்கல்பட்டு வர்றதுங்கிறது அது எதிர்நிலை செயல். இப்போ வாழ்க்கையில் வெற்றி என்பது போகிற போக்கில் வேலையை முடிச்சுட்டு போகிறது தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, கொக்கு எப்படி மீன் வருகிற மீனுக்காக காத்து கொண்டு இருக்குமோ, பக்கத்தில் காலுக்கு அடியில் இருக்க மீனை பிடிக்காமல் அடுத்த மீனுக்காக காத்து கொண்டு இருக்குமோ, அது தவறு. ஆனால் மீன்கத்தி பறவை போல் போகிற மீனை அல்லாக்காக தூக்கி கொண்டு செல்கிற ஒரு நிகழ்வாக வாழ்க்கை இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். அதற்கு என்னை பொறுத்தளவில் ஒரு இல்லத்தில் வடகிழக்கு சரியாக இருந்தால் தான் அந்த செயலை எந்த மனிதனாக இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியாக செய்ய முடியும். வடகிழக்கு எந்த இடத்திலும் காலியிடம் இல்லாமல் அடைபட்டு இருக்கக்கூடாது. இந்த நிகழ்வோடு ஃப்ரீயாக காலியிடமாக வடகிழக்கு இருக்கும்போது ஒருவருடைய மூளை சரியாக செயல்பட்டு அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கிற ஒரு செயலாக இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். வெற்றி நிச்சயம். ஜெயஹிந்த்.